அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. ரேஸ் போட்டுக்கலாமா? வா ட்ராக் டே இன்னைக்காக நடக்கும்ல, கொண்டு போகலாம். எப்படி இருக்கு வச்சு பாரு. எனக்கு இந்த ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துருங்க. ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துட்டு பெட்ரோல் குடிக்க காரம் போய் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடியார பைக் மாஸ்டர் இது. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீடியோ எடுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு பயமாக இருக்குது. இன்ஜின் ட்ரைவ் பண்ணும்போது அதோட பவர் பாருங்களேன். இன்ஜின் பீட் ஆடுறத சும்மா ட்ரைவ் பண்ணேன். இட்ஸ் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, அப்போவே வந்த பெட்ரோல் இன்ஜின். அதே மாதிரி என்னென்னு சொல்கிறது, கார்பரேட்டர். ஸோ என்ன சொல்கிறது, இந்த எம்டிஐ அந்த மாதிரி இன்ஜெக்டர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கார்பரேட்டர்னால ரா பவர் அப்படியே இருக்கும். வண்டி ரொம்ப நைஸாக இருக்கும். பவர் அப்கிரேட் ஆகும். ஜென்னோட கார்பரேட்டர் டைரக்ட் செக் பண்ணால் பவர் இன்னும் நல்லா இருக்கும். அப்படியா? ஆனால் ஜென் இது கூட 1000 தானே, இது 1.5 தானே. இது கார்பரேட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது 1.5 1.1 தெரியல. இதோட ஸ்பெக் நம்மளுக்கே தெரியலங்க. கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன். டீட்டெயில் ரிவ்யூ அப்புறம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 140 ஓகே. ரிஜிடா இருக்குல்ல. பிரேக்கிங் மட்டும் பார்க்கணும். இது ஆக்சுவலாக பிரேக் பூஸ்டர்லாம் கிடையாது, மேனுவல் பிரேக் தானே. இவனுக்கு பூஸ்டர் ஃபிட் பண்ணலாமா? இவனை பாருங்க, எனக்கு இவன் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கான். எனக்கு இது மட்டும் வேணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பூட் ஸ்பேஸ். ஓ, பம்பர்லாம் கழட்டிட்டியா? பம்பர்லாம் அது லுக்கே இல்லை, கழட்டி போட்டு. ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்களே. ஸ்பீக்கர் இங்கே இருக்கு. சவுண்டு பாரு. அது நான் பார்த்துட்டேன், அப்பயே பார்த்தேன். செம ஜாக்கியும் பார்த்தியா, பெரிய ஜாக்கி. பார்த்தீங்களா, இவன் தான் அவன். 1100. என்கிட்ட 1100 மொபைல் ஒன்று இருக்கு. 1100 மொபைல் காரோட கம்பேர் பண்ணுறது. ஏய், அதுவும் அவனும் விண்டேஜ் தானே. இதெல்லாம் அலுமினியம் பீடிங். அலுமினியம். ஆமாம், ஃபியூல் டேங்க் எங்க இவன்? அதே கலங்கலங்கா சவுண்டு. நம்மளோட எஸ்எஸ்சிட்டிலையும் இதே தான்யா. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஒரு எறும்புலாம் புத்துலாம் கட்டியிருக்குங்க. நம்ம காரில் ஊற்றணும்னு எல்லாம் ஓடுறாங்க வெளில. ஓகே, அந்த அளவு ஓட்டாமல் வச்சுருக்கோம். ரெடி பண்ணு. எனக்கா இந்த அற்புதமான வாய்ப்பா? அது அப்படி அற்புதமான வாய்ப்பா இல்லை, எனக்கு டயர்டாக இருக்கு. உனக்கு தான் வண்டி, நம்ம வண்டியா? ஆனால் உன் 800 தான் இன்னும் கண்ணில் காட்டாமல் வச்சுருக்க. வரணும். ஆமா, இவன் வந்து இவன் வீடு பக்கத்தில் இருக்க மாதிரி கிளம்பி வா. பாத்தீங்களா, ஒரு வண்டியை பார்க்கணுன்றதுக்காக நீ இதுக்காக வந்த 40 கிலோமீட்டர் கிளம்பி வந்திருக்கேன். இங்க பாருங்க, இதை காட்டு. இதான் தாங்க கியர். இது ஏற்கனவே நான் நம்மளோட பழைய வீடியோல காமிச்சிருப்பேன். இப்படி ஷேக் பண்ணா நியூட்ரல், மேல தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டா ஃபர்ஸ்ட் கியர், கீழே போட்டா செகண்ட் கியர், லைட்டா டவுன் பண்ணி மேல போட்டா தேர்ட் கியர் அண்ட் ஃபோர்த் கியர். ரிவர்ஸ் வந்து ஃபுல்லா டவுன் பண்ணி கீழே அமுக்குனா ஃபோர்த் கியர். சாரி, ரிவர்ஸ் கியர். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட போறேன், அவ்வளவுதான். பட்டரி ஸ்மூத்தா இருக்கா, கொஞ்சம் டபக்குன்னு விழுது. நான் லைட்டா பைக் ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் சூப்பர் பைக் மாதிரி ஹார்டா தான் விழுது. அதுக்கு அடுத்த கியர்ல ஸ்மூத்தா விழும். சூப்பர் பைக் இல்ல, சூப்பர் கார். ஆமா, சூப்பர் காரை விட இது ரொம்ப ஃபேமஸ் தான்ப்பா. எவ்வளவு பட்டரி ஸ்மூத்தா இருக்கு, செம்ம ஸ்மூத்தா வரும். செகண்ட் தேர்ட்ல ஸ்ட்ரைட் ஆக்சிலேட்டர் கொடுக்காதுன்னு இந்த சவுண்ட். ஸ்டீரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு கவர்லாம் எதுவும் போடாது, அப்படியே வச்சுக்கோ. இப்படியே தான் வச்சிருக்கேன். இது புதுசு ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்துச்சா? இன்னும் பண்ணல. எல்லாம் 10,000 ரூபா. இல்லை, லெஃப்ட் 10 ரூபா கேட்குறாங்க. 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா. ஃபர்ஸ்ட் கிளட்ச் வீக்காக இருக்கு. கிளட்ச்லாம் நல்லா தான் இருக்கு. இல்லை, ஜர்க்கு காட்டுது பாரு பின்னாடி நமக்கு. டர்ன்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு ஒரு வாட்டி மட்டும் 90 போனேன். அதுக்கப்புறம் போகல. அப்புறம் வண்டியை சும்மா நிறுத்தியாச்சு.
அது போ கல் மண்ணெலாம் ஏறி இறங்கும். போ. ஐயோ அது ரொம்ப கூசாக தூக்கி வச்சுருக்காங்க. இப்படி ஏற்றி இறக்கிக்கோ. வேறு ரூட் இருக்கா? ரூட்லாம் இல்லை, நீ இப்படி ஏற்றி இறக்கிக்கோ. நல்லா ஏற்று ஏற்றி நடுவில் கொண்டு போயிட்டுமா? சரி போ, எப்படி போறியோ போ. இல்லை இது டயர் கிடைக்காது, அதனால தானே நான் பார்த்து விடுங்க. 1950 மாடலு. ஸோ டயர் கிடைக்காது, தேட முடியாது. நல்ல வேலை பள்ளம் பெருசாக இல்லாதனால பயம் கிடையாது. டயர்லாம் புது டயர் அவங்க பழைய ஸ்டாக் வச்சுருந்ததை போட்டு கொடுத்தாங்க தெரியுமா? வீட்டில் வந்து அமுங்கிடுச்சுல, அப்படி தான் சொல்லணுன்றதை தாண்டி அதான் உண்மை. இப்போ ஷிஃப்ட் டயர் தான் இந்த வண்டிக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க. ஆனால் ஓட்டம் நல்லா இல்லை. SS80 இது போட்டுக்கிறியா? ஏன்பா பேச மாட்டேன்? எப்படி சீருது இல்லை சிறுன்னு பயமா இருக்கு. தூக்கி போடு. ஏன் லெஃப்டில் போகிறேன்? சரி ரைட்டில் போகிறேன். ரேஸே ஓட்டுவேன், வேணாம் இவனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஓட்டுவேன் நான். ஸோ அதனால் ஓட்டுறதெல்லாம் ஓட்டிட்டு ரெஸ்பெக்ட்டுன்ட்டு இந்த வீடியோலேயே அப்படியே ஒயிட் கலர் லான்சரையும் காட்டுவோமா? சிடியாவையும் டேரெக்டாக போவோமா? பார்த்தீங்களா தலைவன் 2 weeks பிஃபோர் தாங்க, 1 week தான் அது முழுசா. இன்னையோட போல் ஒயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸில் போய் அப்படி நிறுத்துடு. வண்டி விடவே மனசு இல்லைல்ல? நல்லா இருக்கு. ஏட் கிளப்லேயே கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போங்க கொண்டு வருவீங்கன்ட்டு. நல்லா கொண்டு வர முடியாது சொல்லிடுறேன். நானும் வரேன். நானும் SS80 வா. ஸ்டான்ஸ் அழகா இருக்கியா? ஹேண்ட் பிரேக்லாம் கிடையாது, நியூட்ரலில் நிற்கும். அவ்வளோதான், நியூட்ரலில் நிற்கும்யா. வண்டி வெளியே டவுன் பேக்லாம் எதுவுமே ஆகாது, அப்படியே ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். 1.4 டன் வெயிட். இண்டிகேட்டர் இவன். ஓகே, இண்டிகேட்டர் இதுதான். இவன் இது வந்து ஹெட்லைட், ஐபீம் லோ பீம். வைப்பர் எங்க? வைப்பர் தான் ஸ்விட்சு. எல்லாமே ஒர்க்கிங் பார்த்தியா? அவர் வந்து இது லைட்டு. ஆமாம், எக்ஸ்ட்ரா லைட்லாம் இருந்துச்சுல அதோடது. சோக்குதோ கேபிள் இது இல்லை அங்கே இருக்கும். இல்லை சோக்கு வந்து தனியாக. அவன் வந்து ஹெட்லைட்டு எக்ஸ்ட்ரா ஹெட்லைட் போட்டிருந்தாங்க, அது ஆன் ஆஃப். இல்லையா, அந்த சுவிட்ச் வந்து கீழே லைட் எரியும் போட. ஏய் சூப்பர்யா. பேசாம இந்த சுவிட்ச் எல்லாம் கழட்டி இதே மாதிரி போட்டுடலாம்ல, டேப் இது மாதிரி. ஹீட்டர் எங்க வரும்? ஹீட்டர் வராது இதுக்கு, பெட்ரோல் இன்ஜின்ல. இல்லை, நான் அந்த சிகரெட் ஹீட்டர் மாதிரி சொல்லுவாங்க. சிகரெட் ஹீட்டரா? அது இதில் வராது. இதில் வராது. இது சூப்பராக இருக்கும். கிளாக்லாம் இருக்கும் இதில். ஸோ இந்த மீட்டர்லேயே கிளாக் வரும். இது லைட்டா? அது லைட், ஆனால் எரியலையா? அது செக் பண்ணி மாற்றணும் பண்ண. ஒரிஜினல் அது தெரியும்ல. வண்டி இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் பாரு, எவ்வளோ சிங்கிள் செல்ஃபில் வந்துட்டு. இவன் ஹீட் ஆனாலே போதும், அவ்வளோதான். கிளச்சு என்னையா? கிளச் பிடிச்சா போதுமா? கிளச் பிடிக்காமலே ஆன் பண்ணலாம். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா? சரி வரேன் இது. ஆக்சுவலாக இந்த கடல்லாம் பாருங்களேன். வாவ், இந்த மாதிரி படம்லாம் நான் ஒரு காலத்தில் சும்மா அழுத்தி பார்ப்பேன் ஜாலிக்கு. ஆனால் இதை வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா நார்மல் பிரேக் பெடல் தண்டான்ட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நீ ஆக்சிலேட் பண்ணணும்னு பார்த்தியா, வண்டி இப்படி ஷேக் ஆகும். இன்ஜின் பெட் ஆடுறதா? இல்லை, இன்ஜினோட பவர் எவ்வளோ, அதனால பாடி இந்த கிளச்சே சூப்பராக இருக்குது. இந்த கிளச்சு பிரேக்லாம் ஓகே. ஸ்டேரிங் ஐ கோயிங் டு ஃபீல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? இதுக்கு முன்னாடி என்ன ஓட்டியிருக்கேன்? 15. நம்ம ஃபியட் ஓட்டிருக்கு, அது ஓகே. ரொம்ப விண்டேஜ் இல்லை, இதுக்கு முன்னாடி 62 மாடல் வில்லிஸ் ஓட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் 50s மாடல் 1959 மாடல் ஃபியட், இட்டாலியன் ஃபியட் 1100 ஓட போகிறேன். சேம் ஃபர்ஸ்ட் கியர் தானே அவனை? ஆமாம், அதே தான் நம்ம ஃபியட். பயமாக இருக்கு. எதாச்சுன்னா கூட ஜப்பான் 800 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துரு. எக்ஸ்சேஞ்ச் இல்லை, அதுக்கு பதிலாக இதை கொடுத்துரு. பவர் எப்படி இழுக்குது பார்த்தியா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. ரேஸ் போட்டுக்கலாமா?
வா ட்ராக் டே இன்னைக்காக நடக்கும்ல கொண்டு போகலாம். எப்படி இருக்கு வச்சு பாரு. எனக்கு இந்த ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டேரிங் மட்டும் கொடுத்துட்டு கிரிப்ல என்னை போட்டு லாக் பண்ணிட்டா வண்டி ஓட்டுவேன் நான். என்னோட ஸ்டேரிங் வச்சுக்கோ. எனக்கு இந்த ஸ்டேரிங் ரொம்ப பிடிச்சிருக்கியா. இது எஸ்எஸ்ஐடியில் போடலாமா இந்த ஸ்டேரிங்? போட முடியும் தான் நினைக்கிறேன். காப்பி ரைட் வந்துடும். நீங்கள் கட் பண்ணிடுறேன். வீட்டில் வந்து கால் பண்ணுறேன். நான் ஏன் எப்படி இருக்கு? ப்ளோயர் மட்டும் சவுண்ட் வருது. உனக்கும் இந்த மிரருக்கும் ஆகாது. அந்த மிரர் நான் எடுத்துட்டேன் கழட்டி. என் வண்டி ரெட் வண்டி கட்டியா? அதான் நானும் என்ன இந்த வண்டியில் இல்லை ப்ளோயர் சவுண்ட் தான். ப்ளோயர் சவுண்டா? அது என்னன்னா டஸ்ட் அடிச்சு எவனா வச்சு டஸ்ட்லாம் இல்லை, அந்த கீழே இருக்க கப்பு கழட்டிட்டு போட்டாலே போதும். செக் பண்ணி பாருங்க. தெரியுதா வண்டி மிஸ்ஸிங் இருக்கு. மிஸ்ஸிங் ஓட்ட ஆகுது. நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. பின்னாடி கல்லையில் இருக்கா? ஸ்டேரிங் பாக்ஸ் ஸ்டிக் இது கரெக்டா? ரைட்டா. பேட்டரி வீக் அந்த கூட மாதிரி ஆகும். பேட்டரி புது பேட்டரி. அப்போனா ஸ்டேரிங் பாக்ஸ் ஸ்டேரிங் பாதி பாத்தியா? அது பாதி கட் ஆகுது. அதான் சொல்கிறேன். ஆயில் கரெக்டாக இருக்குது. ஸ்டேரிங் பாக்ஸ் திக்குது. ஆயில் தான் வேண்டு பம்ப் ஆகல ஒழுங்கா. டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆகல. ஏர் பேக் லைட் வேறு எரியுதா? ஆமாம். எஸ்ஆர்எஸ் எரியுது. ஏர் பேக் தான் எல்லாமே. அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கிங். அப்போனா அவனை ஸ்டைலில் வச்சுக்கோ. ரஃப் அண்ட் டஃப் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி ரஃபாக தான் வச்சுருப்பேன். மைலேஜ் தான் தர மாட்டேங்குது. மைலேஜ் என்ன 4 தான் வருது. நான் V6 ஓட்டினா கூட எனக்கு இவ்வளோ வர கம்மியாக வராது போல. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பிளாங்க் கலர் ரோடு லைன்ஸ் சொல்லுங்கள் இன்ஸ்பெக்ஷன் டீம். நீ சொல்கிறது தான். ஸ்டேரிங் ஆயில் லைட்டாக பம்ப் ஆகல. மற்றபடி ஸ்டேரிங் ஆயில் எனக்கு அப்போவே டவுட்டு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே. எனக்கு 2 விஷயம் டவுட் இருக்குது. ஒன்று காயில், இக்னிஷன் காயில். இன்னொன்று O2 சென்சார். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கிறதுனால தான் பிளாக் ஸ்மோக் வருது. ஆனால் ரன்னிங்கில் அந்த மாதிரி ஃபீலே இல்லை. கரெக்டாக நல்ல ஒரு ஃபீல் புஷ் இருக்குது. நல்லா மிஸ்பைரிங் காட்டுறேன். லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு இது பண்ணி பார்த்தியா? ப்ரீத்தர்லாம் கரெக்டாக இருக்குது. கியர் லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கியா? இந்தியாலே அப்படி தான் இருக்குது. அதில் வந்து நைஸாக இருக்குது. இன்னும் நைஸாக இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்லா இன்னும் நைஸாக இருக்கு. என்ன சவுண்ட் இது? முன்னாடி டிக்கியில் இருக்கிறது ஸ்பாயிலர். ஏன் ஹார்ன் எங்கேருந்து கழட்டி அங்கே கொடுத்துருக்காங்க? கரெக்டாக கடைக்காக வந்திருக்கோம். சிட்டியாக தான் எதுவுமே கிடைக்காது. 2 சிடியாக வச்சிருக்கேன். பண்ணு இதில் இருக்க எல்லாம் நல்லது. இந்த வண்டி வச்சுருந்தவங்களே அதான் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து தேவைப்பட்டது கழட்டிட்டு மீதி நம்ம கொடுத்துட்டாங்க அந்த வண்டியை. எல்லா வண்டி ஓடினாதான் பெட்ரோல் குடிக்க, கார் இது நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடா குடிக்கிற பைக் மாற்றிட்டு இல்லையோ. நான் தான் வந்து இங்கே பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கேன். ஆனால் இவன் ஜாலியாக இருக்கு. வரவே மாட்டேங்குது. வண்டியே மாசான வண்டி. ஒரு 1-3 hour ஆகும் போல. அவ்வளோ பிக்ஸாக இருக்குது பெயிண்ட்.